ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஸோ குட் மார்னிங் தமிழால வந்து இன்னைக்கு நம்மளுடைய தொடக்கம் என்ன மிஸ்டர் வரும்? நிச்சயமாங்க நம்மளோட கதை தான் எப்பவுமே தொடக்கம். பட் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே கொஞ்சம் பெருசாக சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஒரு ஏத்தன் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்தியன் ஸ்டோரிலாம் வந்து சொல்லிட்டே இருக்கோம்ல நிறையா வாட்டி. ஸோ கிரீஸில் ஏத்தன்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் ஒரு வாட்டி வந்து, அதாவது பெரிய அறிஞர் சாக்ரட்டிஸ் வந்து ஒரு வாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது ஒருத்தர் வந்து வராரு. சாக்ரட்டிஸ் அவர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா, நானே ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன், தேவையில்லாமல் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்கள் நண்பரை பற்றி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நண்பரை பற்றி விஷயமா? சரி, அந்த விஷயத்தை நீ வந்து நேரில் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. நேரில் நான் பார்க்குறேன் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து கேட்குறாரு, சரி இன்னொரு கேள்வி உனக்கு, அந்த விஷயம் நல்ல விஷயமா, அவரை பற்றி நல்ல விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அப்படி இல்லைங்கன்னு ஆரம்பிக்கிறாரு. சரி, உனக்கு மூணாவது கேள்வி கேட்குறேன். அந்த விஷயத்தை வந்து நீ என்கிட்ட சொன்னால், இல்லை இந்த விஷயத்தையே நீ வேறு யார்கிட்டயா போய் சொன்னால் அவங்க வந்து அதனால் பயனடைவார்கள், அதனால் ஒரு யூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுருங்க அந்த விஷயத்த அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, இந்த 3 விஷயமே இல்லைனா இந்த கதையை நீ என்கிட்ட சொல்லாத. என் நண்பரை பற்றி இந்த மாதிரி ஒரு 3 கேள்விகளுக்கும் நீ இல்லைன்னு சொல்லிட்ட. அப்போ அதுக்கு மேலே அந்த கதையை பற்றி எனக்கு கேட்கறதுக்கு ஒரு உபயோகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு அட்வைஸும் கொடுக்குறேன், என்கிட்ட மட்டும் இல்லாமல் யாரோட டைமையும் அதை பற்றி சொல்லி வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. கரெக்டுங்க. இது வந்து ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மாதிரி தெரியல. இன்னைக்கே கூட இந்த மாதிரி வந்து நடக்கலாம் போல. ஆமாம், ஆஃபீஸ் பிரேக்கில் வந்து ஒருத்தர் போயிட்டா போதும், அவரை பற்றி நம்மலாம் உட்காந்து ஒரு காசிப் பேசுறது, இல்லை தேவையில்லாத வந்து இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கும் நடந்து தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்து யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது வந்து யோசிக்க ஆரம்பிச்சாலே வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி தெளிவான சிந்தனைகள் வேணும்னா ஹெல்த்தியான மைண்டும் ஹெல்த்தியான பாடியும் இருக்கணும் இல்லையா? பார்க்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து திரிகோண ஆசனம். இந்த ஆசனம் பண்ணும்போது நம்மளுக்கு இடுப்பு சம்மந்தப்பட்ட சதை நல்லா குறையும். இது ஜென்ரலாக எல்லா பெண்களுக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த சைடில் குறைக்கணும், 2 சைடில் குறையணும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பெண்களும் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இமிடியேட்டாக இந்த ஆசனத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது 2 சைடில் இருக்க வயிறு நல்லா குறையும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆசனத்தை பார்க்கலாம். 2 கால்களும் நல்லா தள்ளி வைக்கணும். பண்ணலாம் அந்த யோகா. பெண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள் 2 தடவை. மறுபடியும் இன்னொரு தடவை அந்த யோகாவை பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திரிகோண ஆசனம், இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது பெண்கள் மத்தியில். இந்த யோகாவை ரொம்ப முக்கியமாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இடுப்பு பக்கத்தில் இருக்க சதைகள் குறைக்கிறதுக்கான ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பகுதி நீங்கள் குறைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஆசனத்தை டெய்லி பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 10 கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10 20 ஆக்குங்க, 20 30 ஆக்குங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைட் பெண்ட் பண்ணணும், அப்புறமா லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணணும். ரைட் சைடில் 2 தடவை, லெஃப்ட் சைடில் 2 தடவை பண்ணணும். இந்த யோகாவை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ஹிப்பில் இருக்க சதையெல்லாம் நல்லா குறையும். இந்த யோகாவை நீங்கள் தினமும் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் வந்து உடம்புல இருக்க அந்த பேடான விஷயங்கள்லாம் வெளில போயிடும் வேர்வை மூலியமாக, உடனே உடம்பு சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல தாட்ஸ் இல்லை கெட்ட தாட்ஸ் மற்றவங்க பற்றி நினைக்காம இருந்தாலே வந்து போதும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடும் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம பார்க்குற மாதிரி நோய்கள் வெளில போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம மனசில் நிறைய கெட்ட விஷயங்கள் போயிட்டாலே, நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வெளில போயிட்டாலே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம வந்து ஃபிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறது வந்து மென்டலி ஃபிட்டாக வந்து இருக்கணும். ரெண்டுமே வந்து பேரலாக வந்து இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வல்லமைக்குள் அப்படிங்கிற பகுதியை. இது திறந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கம்,
ஒரு டயட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து உமாராகவன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அது வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்ப்பால் 6 மாதத்துலேருந்து 1 வருட காலம் வந்து நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு பசு வந்து கண்ணு போட்டதுக்கப்புறம் வர முதல் பால் வந்து சீன் பால்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, அது ரொம்ப வந்து ஹெல்த்தி. ஏன்னா வந்து முதல்ல வர்ற அந்த ஒரு பால் வந்து ரொம்ப ஒரு சத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து அதோட ஆரம்ப காலகட்டத்தில் அதோட வாழ்க்கையோட முதல் அந்த 1 வருடம் வந்து குடிக்கக்கூடிய தாய்ப்பால் தான் வந்து அந்த குழந்தையோட அந்த லைஃப் ஸ்பேனே வந்து டிசைட் பண்ணுமா. கரெக்டுங்க. எனக்கு இந்த சீம்பால் பற்றி சொன்னால டக்குன்னு பேரல் தோட்டம் வந்துச்சு. அப்போ அது கண்ணுக்குட்டி இதான போய் சேரணும், அது எதுக்கு நம்மளாம் வாங்கி சாப்பிட்றோம்? கரெக்ட் இல்லை? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி உமாராகவன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை 1 வயசுக்குள்ள வளரும் அந்த ஒரு ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், அதுலேயே அந்த ஃபுட்டுலேயே மருந்தாக எப்படி நம்ம தரலாம், அதெல்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நார்மலாக எல்லார் வீட்லேயும் ஒரு இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் அது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தரோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து பெருங்காயம், ஹீங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் பெருங்காயம். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கும்போது இந்த பொருள் இல்லாமல் சமைக்க மாட்டோம். அநேகமாக சவுத் இந்தியன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயம் பொருள் வந்து இல்லாமல் எந்த சமையலுமே வீட்டில் நடக்காது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 மாதம் அந்த குழந்தை வந்து ஒரு சாலிட் ஃபுட் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே இந்த பெருங்காயமை வந்து ஒரு லைட்டாக நீங்கள் ஒரு சூப் மாதிரி பண்ணாலும், ஒரு டொமேட்டோ சூப்போ இந்த மாதிரி, இல்லாட்டி டால் வாட்டர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அது ஒன்றும் இல்லைங்க, பருப்பு தண்ணி தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பருப்பு வேக வச்சுட்டு அது மேலே இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கூட லைட்டாக ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச், தட் இஸ் நம்ம அந்த பவுடரே ஒரு 2-3 கிறிஸ்டல் விழுந்தால் கூட போதும். அந்த மாதிரி அந்த பெருங்காயமோட சக்தி பயங்கர நிறைய அளவில் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டேஜில் அந்த 5 மாதம் நம்ம வந்து நேற்று ஒரு இது பார்த்தோம், குழந்தை வந்து அந்த பல்லு வளரும்போது என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து அந்த குழந்தை உட்காண்டு நடக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 12 மாதம் முடிஞ்ச அந்த 1 வயசு ஆகும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதிக அளவில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 8-9 மாதம் வரைக்கும் அநேகமாக நம்ம அவங்கள வெளிலலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம், வெளி ஃபுட்டுங்கிறது அதிகம் தரமாட்டோம். பட் இந்த 9th 10th மந்த் கிராஸ் பண்ணோடனே நம்ம ஃபுட் எல்லாமே அந்த குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது அநேகமான குழந்தைங்களுக்கு இந்த டைஜஷன் ஒரு பெரிய ப்ராப்ளங்க. அது மட்டும் இல்லை, இந்த கான்ஸ்டிபேஷனும் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே வந்து அந்த மாதிரி பொருட்கள் தான் வர இருக்குது இல்லையா. நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம், ஒரு பிரெட்டு சாப்பிட்றோம், கேக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லாட்டி நான்வெஜ் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே வந்து நல்ல சத்துக்கள் இல்லாதனால அதை தான் நம்ம குழந்தைகளுக்கும் தரோம். அவங்க அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் வந்து ஒரு பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகிடுறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பெருங்காயத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு கேன்சர் போல பெரிய வியாதிகள்லாம் கூட தடுக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைகளுக்கு வருது. ஃபஸ்ட்டு ஒரு பெருங்காயம் நம்ம சொல்லும்போது அது என்ன நம்ம பார்க்கலாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு பிளான்ட், ஒரு ட்ரீலேருந்து வர கம்மு தான் அது, ஒரு கம்மு மாதிரி ஒரு பேஸ்ட் தான் அது. அது வந்து பவுடர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பெருங்காயமாக கொடுக்குறாங்க. ஸோ அதோட ஸ்மெல்லு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈவன் சின்ன விதத்தில் நம்ம ஒரு குட்டியாக அதை பேக்கெட்லேருந்து வெளில எடுக்கும்போது வீடு ஃபுல்லாக மனமாக இருக்கும். பட் அந்த ஸ்மெல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அளவுக்கு அந்த அளவுக்கு அதோட சத்துக்களும் அத்தனை விதத்தில் நல்லதுங்க. ஒன்று வந்து அதில் இருக்கிற சில ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது சில டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழந்தைக்கு நம்ம வெளி ஃபுட்டெல்லாம் என்னைக்காவது இல்லாட்டி ஒரு ட்ராவலில் போகிறோன்னு வச்சுங்களேன், நம்ம வெளி ஃபுட்டு அநேகமாக கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது வீட்டுக்கு வந்த அப்புறமா இந்த பெருங்காயம் போட்டு எவ்வளோ நீங்கள் என்னென்ன உப்பு சாப்பாடு தரீங்களோ அதெல்லாம் லைட்டாக நான் சொன்ன மாதிரி 2 கிறிஸ்டல் தாங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. அது நம்ம கொடுத்துட்டே வந்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயத்து பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கும். அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த வெறும் உட்கார்ற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கேஸ்
கேஸ் ப்ராப்ளம் அநேகமாக வரும். அது உங்களுக்கு சொல்லவே தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து கைவிடாமல் அழுதுகிட்டே இருக்கும். அப்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. என்ன என்ன ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது என்னன்னா, ஒரு குழந்தை நடக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் அதிகம் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு குழந்தை உட்கார்ந்தே இருக்கும்போது சாப்பிட்ற பொருள்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதுக்கு நடை இல்லை இல்லையா, அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு டைஜஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பான பொருள் நம்ம அறியாமையே கொடுத்துட்டோம், இல்லாட்டி குழந்தைய ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கு அந்த டைஜஷன் வந்து ரொம்ப பிரச்சனையாகும். அப்போ வந்து இந்த பெருங்காயமை வந்து நம்ம அறியாமையே நம்ம இந்த ஃபுட்டில் கலந்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட மோஷன்ஸோ இல்லாட்டி அவங்களோட மற்ற அந்த விஷயங்கள், அந்த கேஸ் ப்ராப்ளம் இல்லாட்டி வந்து இந்த இப்போ அசிடிட்டி மாதிரி ஈவன் சின்ன குழந்தைங்களுக்குலாம் அசிடிட்டி வருங்க. அது வந்து இப்போது உடம்பு முடியலன்னு வச்சுங்களேன், நம்ம அதுங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து கொடுத்துருவோம். அப்போ கூட வந்து சின்ன குழந்தைக்கு கூட அசிடிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பெருங்காயம் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பெருங்காயம் ரொம்ப அதிக அளவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோன்னா, இந்த பெருங்காயத்தோட இன்னொரு நல்லது பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையருங்க இது. ஸோ இந்த சின்ன குழந்தைக்கே நம்ம வந்து அதிகபட்சம் இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அந்த ஹார்மோன்ஸ் உள்ள விஷயங்கள் தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிளட்டையும் இந்த பியூரிஃபை ஆக்கிறதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ஒரு 5-6 மாதம் நீங்கள் எப்போ உப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை இந்த குட்டி பசங்களுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே இந்த பெருங்காயத்தை அட்லீஸ்ட் ஒரு பிஞ்ச் அதை போட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வயிறு ப்ராப்ளமும் வரத்துக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி இன்னும் நல்ல பல விஷயங்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ உமாராகவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மெயினாக குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ யாரெல்லாம் பார்ன் பேபிஸ் அவங்க வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப அட்டென்டிவாக அதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு டாக்டரே இருக்காங்க, அவங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கூட பட் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு அந்த டாக்டரே காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க குழந்தைய வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நினச்சிட்டே இருப்பாங்க. அது தவறு இல்லை. அதனால உங்களுக்கு டெய்லி இதே மாதிரி தகவல்லாம் வந்துட்டே இருக்க போகுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட் இதை வந்து எக்கச்சக்கமான விஷயங்களும் காத்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. திவ்யா செந்தில் வந்து பீங் அ ஃபுட் ரிசர்ச்சர் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஹெல்த் அண்ட் டேஸ்ட் இதோட காம்பினேஷனில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம பொதுவாக வந்து ஒரு விஷயத்தோட ஒரு குவாலிட்டி ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கு, ஹெல்த்தியராக இருக்கா அப்படிங்கிறத வந்து பேசும்பொழுது வந்து நிச்சயமாக வந்து பாஸ்ட் கூட வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்ப்போம் இல்லையா? இப்படி இருக்கும்பொழுது ஃபியூச்சர் கூட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு மாத்திரைகள் பற்றி வந்து நான் கேள்விப்பட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விவசாயம்லாம் வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து உணவு மாத்திரைகள் தான் வந்து வரலாம். ஒரு 50 years ஒரு 100 yearsக்கு அப்புறம் வந்து உணவே வந்து இருக்காது. வேறு இப்போ எப்படி நம்ம வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய இயக்கத்துக்காக நம்மளுடைய உடலோட இயக்கத்துக்காக வெறும் மாத்திரைகள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அந்த தண்ணீருக்கும் வந்து வாட்டர் டேப்லெட்ஸ் கூட வரலாம். வெறும் மாத்திரைகள் மூலயமா அந்த ஒரு சத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உடலோட அமைப்பே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எனவே நீங்க வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம்னு வச்சிருக்கீங்க. இப்போவே ஆர்மியில் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆர்மியோட அது நின்றுணும். நம்மளோட ரியல் லைஃப்குள்ளலாம் அது வந்து நடைமுறையாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த பகுதிக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜை வந்து தூக்கிட்டாங்க. இனிமேல் ஃப்ரிட்ஜே இருக்கக்கூடாது, உலகத்துல ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்த டைம்ல என்ன பண்ணலாம், என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறத யோசிங்க. அதுக்குள்ள இந்த பகுதியை நம்ம பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து நம்ம தினம் புது புது வெரைட்டியான டிஷ்ஷஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிவி ஃப்ரூட் லஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிவி ஃப்ரூட், மோர், சால்ட், ஹனி, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் இந்த லஸ்ஸி வந்து உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக ஒரு நல்லா குடிக்கும் போதே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்க மாதிரி இருக்க லஸ்ஸி தான் இது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கிவி ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹனி.
அப்புறமா மோர். கொஞ்சமா சால்ட்டு. இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட கிவி ஃப்ரூட் லஸ்ஸி தயாராகிடுச்சு. இப்போ நார்மலாகவே வந்து நம்ம வீட்டில் லஸ்ஸி பண்ணுறோம் அப்படின்னா கேர்டில் வந்து சுகர் ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கிவி ஃப்ரூட் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு அவங்களோட டயட்டில் வந்து கொடுத்துட்டே வரும்போது அவங்களோட போன்ஸு டீத் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதில் லைட்டாக வந்து கார்னிஷிங்காக கொரியாண்டர். இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். நம்மளோட கிவி ஃப்ரூட் லஸ்ஸி இப்போ தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு டேஸ்டியான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல பகுதியை கடந்து வந்திருக்கோம். உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியத்து கூட இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறத தினமும் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃப்ரிட்ஜை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டல, மறந்துடுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, நீங்கள் மறக்கவே வேணாம். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் வந்து கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து கிடையாது. ஆனால் வந்து பானையில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இல்லை மண் வந்து தோண்டி உள்ளே வந்து புதைச்சி வச்சுருந்தாங்க. நிறைய ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி. ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜினாலே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு எமிஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உணவு வந்து அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியராக இருக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறோம் இல்லையா? இதுக்காக ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ரிட்ஜை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து நம்மளோட ஏர்த்லியான விஷயங்களை வச்சு மண், அப்புறம் களிமண், இந்த மாதிரி வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயங்களை வச்சு ஒரு ஃப்ரிட்ஜை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீசிங் கோல்டாக இல்லைனாலும் உணவு வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிற அளவுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஆனால் அது முழுக்க வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான தீர்வையும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த இளைஞர் செஞ்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ரிட்ஜ் மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தே நிறையா தீர்வுகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச நிகழ்ச்சியான குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. முன்னாள் எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து நேத்து ஆசிரியர்கள் குறித்து வந்து பேசினார் இல்லையா? இன்னைக்கும் வந்து அதோட தொடர்ச்சியாக வந்து ஆசிரியர்கள் குறித்து தான் வந்து பேச போறாரு. வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர் திரு கலியமூர்த்தி அவர்கள் பேசுறதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு அட்வைஸ் துணியில இல்லாம தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில வந்து சந்திச்ச மனிதர்கள், சந்திச்ச சம்பவங்கள், அந்த கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனுக்கு எந்த மாதிரி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது 2வது நாளா ஏன் இதை பத்தி தொடர்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரீசன் வச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி கலியமூர்த்தி ஐயா வந்து இதை பத்தி என்ன சொல்றாரு, ஆசிரியர்கள் பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். அதனால்தான் ஆசிரியரை கற்று கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள். நமக்கு அதிகமான ரோஜா மலர்கள் வேண்டுமென்றால் நாம் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. ஒரு ஆசிரியருக்கு அதிகமான அறிவு வேண்டுமென்றால் அவர் அதிகமான புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பது இயற்கை. அதனால்தான் அப்பொழுதே நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று நம் முன்னோர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். இது ஆசிரியர்களுக்காகவே கூறியதாகவே நான் கூறுவேன். ஏனென்றால் நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து மாணவர்களுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களே இன்றைய தேவை என்று காவல்துறை அதிகாரியாக நான் கூறுவேன்.
ஏனென்றால் ஆசிரியர்கள் பல பேரை நாம் பார்த்திருப்போம். மாணவர்களினுடைய நலனுக்காகவே மெழுகுவர்த்தியைப் போல உருகி உருக்குலைந்து போன ஆசிரியர்களை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். என்னுடைய ஆசிரியர் திரு விண்ணமங்கலம் சுப்பிரமணியன் உட்பட 80 வயதிலும் படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கின்றார். இன்றைய நிலைக்கு காரணம் அவர் என்று நானும் சொல்லுவதிலே நான் பெருமைப்படுவேன். அதைப்போல மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை குரு என்று சொல்லுவதற்கு காரணமும் அந்த ஆசிரியரினுடைய அவசியத்தை பொறுத்துத்தான். அதோடு மட்டுமல்ல, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று கூறுவார்கள். கடவுளுக்கு நிகராக ஆசிரியரை சொல்லியதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். ஆசிரிய பணியும், மருத்துவ பணியும், கல்வி பணியும் ஒரு பணி அல்ல. இவை மூன்றும் ஒரு வேலை அல்ல. இவை மூன்றும் ஒரு சேவை. அதனால்தான் இந்த பணிகளெல்லாம் ஆசிரிய பணி உட்பட விரும்புபவர்கள் மட்டுமே செய்வது. ஏனென்றால் இது விரும்பி செய்யக்கூடிய வேலை. இந்த பணிகளெல்லாம் ஒரு தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடியது. அவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது, அவ்வளவு முக்கியமானது. ஆசிரிய பணிக்காக அரசாங்கமோ அல்லது நிர்வாகமோ அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அது ஒரு சன்மானம் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இந்த நிர்வாகமோ அரசாங்கமோ அந்த ஆசிரிய பணிக்கு கொடுக்கின்ற எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அவர்கள் கற்பிக்கின்ற கல்விக்கு ஈடாகாது. அதைப் போலவே சம்பளத்தை மட்டுமே நம்பி ஆசிரிய பணிக்கு வருகின்ற ஆசிரியர்கள் தயவு செய்து அந்த ஆசிரியர் வேலையை விடுத்து வேறு வேலைக்கு செல்வது அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற நன்மை என்று நான் கூறவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறினார்கள். இதை ஏன் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? மைசூரிலே பல்கலைக்கழகத்திலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவரிடம் நிறைய மாணவர்கள் படித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அத்துணை பேர் இதயத்தையும் கொள்ளை கொண்டவராக அவர் வாழ்ந்து காண்பித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு பணிமாற்றம் செய்யப்படுகின்றார். அதை யாருமே விரும்பவில்லை. அத்துணை பேரும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவ்வளவு அவர்களுடைய இதயத்தை தொட்டவராக அவர் அந்த பல்கலைக்கழகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். பணி நிறைவு நாள் வந்துவிட்டது. பிரியோபச்சார விழா முடிந்து விட்டது. அந்த ஆசிரியருடைய பொருட்கள் எல்லாம் குதிரை வண்டியிலே ஏற்றி மைசூர் ரயில்வே நிலையத்திற்கு சென்று விட்டது. ஆசிரியர் போவதற்காக வீட்டிற்கு முன்னால் குதிரை வண்டியை நிறுத்தி கொண்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு. அவரிடம் படித்த மாணவர்கள் அத்துணை பேரும் வந்து வண்டியிலிருந்து குதிரையை கழட்டி விட்டுவிட்டு அவர் எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் அந்த வண்டியிலே அவரை உட்கார வைத்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமாக அந்த வீட்டிலிருந்து அந்த குதிரை வண்டியை மாணவர்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்த ஆசிரியரை வைத்து இழுத்துக்கொண்டே புகைவண்டி நிலையம் வரை சென்றார்கள் என்பது வரலாறு. ஒரு நாள் ஜனாதிபதியாக அவர் ஆன பிறகு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜனாதிபதியாக பதவியேற்று இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டீர்கள், உங்களுடைய இதயத்தை தொட்ட ஒரு நிகழ்வை சொல்லுங்கள் என்று அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, யாருமே எதிர்பாராத வகையில் அவர் ஜனாதிபதியாக பணிபுரியும் போது நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, நான் ஏற்கனவே கூறிய சம்பவத்தை, அந்த மாணவர்கள் என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கம் இன்றளவும் என்னுடைய மனதிலே இருக்கிறது என்று ஒரு ஜனாதிபதி குறிப்பிட்டார் என்றால், ஒரு ஆசிரியர் மாணவர்களுடைய மனதிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்க முடிகிறது என்பதை நாம் அத்துணை பேரும் தயவு செய்து சிந்தித்தோமேயானால், ஆசிரியர்களும் மாணவர்களும் இருவருக்குமான உறவும் வலுப்பெற முடியும் என்பதற்காக இதனை நான் இங்கு குறிப்பிட்டேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.
முன்னாள் எஸ்பி கலியமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்களை பற்றி ரொம்ப ஒரு அரிதான விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா அவரே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல கல்லூரிகளில் போயிட்டு நிறைய மாணவர்களை சந்தித்து வந்து அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கூட கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவருக்கு இது ஒன்றும் புதிதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு டைமென்ஷனில் அவர் ஒரு ஆசிரியராக வந்து இருக்காரு அப்படிங்கிறனால தான் அவருக்கு இதை வந்து புரிஞ்சு நம்மளுக்கு எடுத்து சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. என்றைக்குமே ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து அது ஒரு ப்ரொஃபஷனாக வந்து பார்க்காம வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து பேசினது. இதை திறந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பத்தி வந்து சொல்ல போறேன். வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து எடுக்க ஆரம்பிச்சேன்னா எப்படி இருக்கும் காய்கறிகள் எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக வந்து மாறிடுச்சு. எல்லாமே வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கும் பொழுது நானோ ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ள இன்னும் அவங்க வந்து போகல. நானோ ஃபார்ம்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு மைக்ரோவேவ் அவன் மாதிரி வந்து குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த க்ரீன்ஸு சின்ன சின்ன காய்கறிகள்லாம் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து விளைய வச்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே சீட்ஸ் வந்து போட்டுட்டு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து விளைவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. கொத்தமல்லியா இவ்வளோ நாள், கருவேப்பிலையா எத்தனை நாள், கீரையா எத்தனை நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அத்தனை நாளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக அது வந்து வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே வந்து சமைக்கலாம் அப்படின்றது வந்து இதோட கான்செப்ட். ஆனால் இதுக்கு தேவையான அந்த தண்ணீர், அப்புறம் அந்த சன்லைட், இந்த மாதிரி நேச்சுரல் விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து உள்ள அந்த டெக்னாலஜி மூலமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நல்லது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயோ அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து வந்துச்சு. ஓகே, அது ஏதோ ஒரு ரீசெண்டாக படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. அதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்கும், அதில் வாயில் அடித்தோன்னா உங்களுக்கு வந்து அபரிவிதமான சக்தி வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பட் இனி அந்த படத்தை பற்றி பேசுவேன்னா நான் உங்களுக்கு நல்ல 3 நியூஸ் வச்சிருக்கேன். அதாவது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதோட நம்பர்ஸ் கம்மியாகிச்சு போச்சிங்னால அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ வந்து அதை கன்சர்வ் பண்ணி அதோட நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்கான். அண்ட் இன்னொரு அடிஷ்னல் ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சேவ் த டைகர்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட்ஸே ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு. பட் நம்ம ஊரில் நம்மளோட நேஷனல் அனிமலான டைகரோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சந்தோஷமான விஷயம் தானே. எக்ஸாக்ட்லி. ஆனால் இதே மாதிரி இன்க்ரீஸ் நம்பர்ஸ்னால வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியான இன்னொரு செய்தியும் நான் வந்து படித்தேன். ஜெல்லி ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வாவ், ஜெல்லி ஃபிஷ் சூப்பராக இருக்குமே. வா ஜெல்லி ஃபிஷ் சூப்பராக இருக்குமா? எல்லா உயிரினங்களுமே வந்து நல்லது தான். ஆனால் அந்த ப்ரொபோர்ஷன் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இந்த வகையில் என்ன இருக்குன்னா இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இதனால என்ன பிரச்சனை? உயிரினங்களோட நம்பர்ஸ் வந்து இருக்கணும் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். இதனால மீனவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கடல்ல இருக்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து நிறைய பாதிக்கப்படுது. காரல் ரீஃப்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்ரும், சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை வந்து சாப்பிட்ரும். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறாங்க இல்லையா, கரைக்கு ஒட்டின மாதிரியே இந்த ஜெல்லி ஃபிஷஸ் எல்லாம் வந்துடுறதுனால அவங்களால மீன் பிடிக்க முடியல, அவங்களே வந்து கடிச்சிருதுன்னு வந்து சொல்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்? எதனால வந்து இவங்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆமைகளோட அந்த கவுண்ட் அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆமைகள் தான் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றோம். அதனால வந்து ஒரு கரெக்டான ஒரு சைக்கிள் வந்து இருந்தது. ஆனால் நாம என்ன பண்றோம், ஆமைகளுக்கு வந்து தகுந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது இல்லை. ஸோ ஆமைகளோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, ஜெல்லி ஃபிஷ்ஷோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, ஆமையோட பிரேக்ஃபாஸ்ட் ஜெல்லி ஃபிஷ். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைனா ஜெல்லி ஃபிஷ்லாம் கொஞ்சம் அந்த ஆட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உபத்திரவமாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கே உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா தீவிரவாத தாக்குதல் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்படி மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு சஸ்பெக்டை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு ஹரிந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு விடுதி வச்சிருக்காரு. அதில் வந்து நிறைய பேர் உணவு இருந்தலாம், அது ஒரு ரெக்ரியேஷனலான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை இப்போ வந்து காலையில் போயிட்டு அதோட ஷட்டரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ கடவாசலில் ஒருத்தர் படுத்திருக்கான். யாரா இது, யாரோ ஒருத்தர் வந்து நைட்டு நல்லா பார்ட்டிலாம் பண்ணிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு திருப்பி பார்த்தா, ஆஹா இவனை பார்த்தா சரியில்லையே, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் அந்த ஷூட்டிங்கை நடத்தின அந்த ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக போலீஸும் வந்து பார்த்தா கரெக்டாக இவர் தான் தீவிரவாதி. ஸோ ஹரீந்தரை வந்து அந்த ஊரில் ஒரே பாராட்டோன்னு பாராட்டாங்க. அண்ட் மெயின் டேக்ல இவர் ஒரு இந்தியன் சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு பெருமை தானே, அது பெருமை தாங்க. ஏன்னா வந்து பயந்து அச்சிச்சோ இதனால்
நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு ஓடி போயிடாம தம்பி பக்கத்து கடையில கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு. சொல்லாம வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காரு இல்லையா. இதே ஒரு மனோபாவம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும். ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து ஒதுங்கி போயிடக்கூடாது. அதுக்கான ஸ்டெப் என்ன, நம்மளால முடிஞ்ச ஒரு பங்கு என்ன அப்படிங்கறத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா. நிச்சயமா. அண்ட் இந்த தாட்டும் பத்தலையாங்க. அதை தொடர்ச்சியா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா தாட் ஆஃப் த டே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த நாளை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சந்தோஷமா ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய தாட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சௌமியா ஆன் குட் மார்னிங் தமிழா.